வணக்கங்க. இன்னைக்கு நான் சூப் பவுடர் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு மல்லி, அரை கப்பு மிளகு, அரை கப்பு சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து பொடி பண்ண போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். சூப் பவுடருக்கு ஒரு கடாயில் முதல்ல மல்லியை போட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்குவோம். அடுத்தது அதே கடாயில் இந்த காஞ்ச மிளகாவையும் மிளகையும் போட்டு வறுத்துக்குவோம். பாருங்க, மிளகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிக்குவோம். அடுத்தது சீரகம், இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்குவோம். சீரகமும் நல்லா வறுந்து போச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்குவோம். பாருங்க, நம்ம ஆற வச்ச மல்லி, மிளகு, சீரகத்தை இந்த மாதிரி மிக்சியில் ஜாரில் போட்டு ட்ரை ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சூப் எப்போ வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போலாம் இதில் ஒரு ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 1.5 2 ஸ்பூனோ நீங்கள் போட்டு நீங்கள் சூப் வச்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.